கடக ராசி நேயர்களே, உங்கள் ஃபோனில் இந்த வீடியோ இப்போ வந்திருக்குன்னா அதுக்கு வெறும் தற்செயல் கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே விளையாட்டாக போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நிலைமை மாறப்போகுது. பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஆபத்தும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, உங்களுக்கே தெரியாத நீ எதிர்பார்க்காத ஒரு நபரால் நடக்கக்கூடாது எல்லாம் நடக்க போகுது. அந்த நபரை சமாளிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி உங்க மேல இருக்கிற அந்த திருஷ்டியும் கெட்ட சக்தியும் விலகணும்னா உங்க குலதெய்வத்தோட பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. குலதெய்வத்தோட பேரை உச்சரிக்கும் போதே அந்த அரண் உங்களை சுத்தி உருவாக ஆரம்பிக்கும். கமெண்ட் செஞ்ச கையோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடக ராசிக்காரங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான், ரண ருண ரோகஸ்தானத்தில் சந்திர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் கூட்டணியில் இருக்காங்க. அப்புறம் ராகு பகவான், செவ்வாய் பகவான், இந்த 4 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் மற்றும் சனி பகவான் கூட்டணியில் இருக்காங்க. அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காருங்க. இப்படி கிரக நிலைகள் இருக்குது. கடக ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் நண்பர்களுக்கு ஒரு தேவைனா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்கங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த அஷ்டமத்து சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் ஏமாற்றங்கள் மட்டுமே நீங்கள் அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க. சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்கள். ஆனால் தற்பொழுது இந்த 2026 ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்னு வந்த உங்களுக்கு முதல் 2 மாதங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். மார்ச் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் தேதி வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து கும்பராசியிலேருந்து
மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்காருங்க வாக்கிய பஞ்சாங்கப்படி. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள் நீங்கள் சனி பகவான் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்தீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது சனி பகவான் மூலமாகவே நீ ஏற்பட போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி. இத்தனை நாட்களாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் 2ஆம் இடத்துல இருந்ததுனால பொருளாதாரத்தோடு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமும் பின்னடைவும் ஏற்பட்டு இருந்திருக்கும். தற்பொழுது 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி போகிறதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. ஐயோ, ராகு கேது பயிற்சின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ராகு கேது காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளும் பணம் சார்ந்த பிரச்சனைகளும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க. ஆனால் தற்பொழுது வரக்கூடிய இந்த ராகு கேது காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பணத்திலையும் சரி உடல் நலத்திலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட போகுதுங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுது. இதன் மூலமாகவும் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 வருடங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இந்த பயிற்சி பலன்கள் ஒரு ராஜயோகத்திற்கு இணையான ஒரு நாட்களாகவே உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க. அதே மாதிரி இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வீடு கட்டி பாதியில் நிற்கிறதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, அது கிட்டத்தட்ட லாஸ் மாதிரியே போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி பாதியில் நிற்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் முழுவதுமாக கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு 6 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவும் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாகவே அடைச்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து வர்றதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. இது அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தி அடைஞ்சு விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணை இழந்த கடகராசி
ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ், அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கடக ராசிக்காரங்க தான். ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்ததுனால நிறைய காதல்கள் தோல்வியாக அடிக்கடி சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல்கள் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும். ஆனால் தற்பொழுது இந்த 2026 உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயந்துட்டுருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே 400 450 500 மார்க் மேலேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு 12ஆம் வகுப்பில் எடுக்க போகிறீங்க. நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட்டும் அப்படிங்கும்போது தெளிவாக உங்களுக்கு இருக்க போதுங்க. இன்றைக்கும் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க. அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் நிவர்த்தியாகி ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களை விட்டு போன உறவுகள், தேடாத உறவுகள் பார்த்தீங்கன்னா உங்களை மீண்டும் தேடி வர போகிறாங்க. நீங்களே அவங்கள தேட தேவையில்லை, அந்த உறவுகளை விட்டு போன உறவுகளே மீண்டும் உங்களோட வந்து இணைய போகிறாங்க. இவர்கள் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. எதையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாதுங்க. கடகராசி அன்பர்களை எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் கூடுதலாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை வலுப்படும். உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாக இருப்பாங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். சிலருக்கு உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. சிலருக்கு வெளியூர்களில் இருக்கும் புகழ்பெற்ற புனித தலங்களுக்கு தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. அலுவலகத்தில் உற்சாகமாக உங்கள் பணிகளை செய்வீங்க. ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்திலிருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கும். அதனால் நன்மையே உண்டாகும். சக ஊழியர்களால் ஏற்பட்ட அவப்பெயர் நீங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக வரும் என்றாலும் அதற்காக மிகவும் உழைக்க வேண்டி இருக்கும். வங்கி கடன் உதவி கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சலுகைகள் கிடைக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மிக உயர்வான பலன்கள் கிடைக்கும். சில இடங்களில் வேலைகள் கொஞ்சம் சிரமத்தை உண்டாக்கும். சில இடங்களில் கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக வேலை மாறுதல் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் சிறப்பாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருளாதார நிலை மேம்படும். புதிய தொழில் தைரியமாக இடங்கலாம்ங்க. குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி நிம்மதி அதிகரிக்கும். பிள்ளைகளால் சீரும் சிறப்பும் உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மதிநுட்பத்தோடு செயல்படுவதன் மூலம் அந்தஸ்து அதிகரிக்கும். பதவி மாற்றம், ஊதிய அதிகரிப்பு அடைகின்ற வாய்ப்பு உருவாகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நல்ல பொருளாதார உயர்வு ஏற்படும். தொழிலை அதிகப்படுத்த முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும். குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் விலகும். பிள்ளைகளால் சந்தோஷமும் மன அமைதியும் ஏற்படும். பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க இரவு பகல் பாராமல் பாடுபட வேண்டும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து திறமையை வெளிப்படுத்தி முன்னேற்றம் அடைவீங்க. புதிய முதலீடுகளை மிக தைரியமாக இறங்கலாம். சந்திரனோட இடப்பெயர்ச்சி ஏற்றம் இலக்கம் கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். குரு 12ஆம் இடத்தில் இருப்பதால் வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய நிலை உருவாகும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள் பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் அலட்சியமாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளை நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். இந்த காலகட்டம் கடகராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக சலிப்பை பார்க்காமல் பாடுபட வேண்டியிருக்கும். பண விஷயத்தில் மிக நேர்த்தியாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க.
எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். பண வரத்து கூடும். கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனைகள் தீரும். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் நீங்கும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும். வாக்கு வன்மையால் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கப்பெறுவீங்க. தடைபட்ட ஆர்டர்கள் வந்து சேரும். அரசாங்க ரீதியில் இருந்து வந்த தேக்க நிலை மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி, புதிய பொறுப்புகள் ஏற்படலாம். மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களின் நன்மதிப்புக்கு ஆளாவீங்க. பணி சார்ந்த விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய சூழல் வரலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுபகாரியங்கள், கொண்டாட்டங்கள் இருக்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும். பண வரத்து திருப்தியை தரும். மனக்குழப்பம் நீங்கும். மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலை குறையும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். காரியங்களை சாதிப்பீங்க. சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. அடுத்ததா பூச நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நன்மையாக இருக்கும். கூர்மையான மதி நுட்பத்தால் எந்த பிரச்சனையையும் எளிதாக தீர்த்து விடுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் இருந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். பார்ட்னர்கள் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்படுவீங்க. அடுத்ததா ஆயில்ய நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் கடிதம் மூலம் வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். கஷ்டங்கள் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக பலனை தரும். எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா துர்க்கை அம்மனுக்கு வேப்பிலை அர்ப்பணித்து பூஜை செஞ்சு வந்துட்டீங்க அப்படின்னா துன்பங்கள் நீங்கும். காரிய வெற்றி கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா 2, 5 இந்த எண்களை அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்து கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.